Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் கான்செப்டோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 150 கொஸ்டின்ஸ் 150 கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸை ஈஸியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் உங்களால் ஈஸியாக வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வியூ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். டுடேஸ் கொஸ்டின் நியூமரிக்கல் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்துருங்க. என்னன்னு பார்க்கலாம். A ball of mass m moving at 2 meter per second hits directly on another ball of mass 2 kg moving in the same direction at 0.5 meter per second. If the coefficient of restitution is 2/3, the velocities after the impact are. ஓகே, collision பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான், மெக்கானிக்ஸில் வரக்கூடிய டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா சம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 2 பால் வந்து எடுத்திருக்காங்க. எம் அப்படிங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பால் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக 2 kg மாஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பால் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எம் அப்படிங்கிற மாஸ் இருக்கக்கூடிய பாலுடைய இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம், U1 அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த பால் என்ன பண்ணுது, 2 kg மாஸ் இருக்கக்கூடிய பாலில் கொலைட் ஆகுது, கொல்யூஷன் வந்துட்டு நடக்குது. சரிங்களா? ஸோ அப்படி கொல்யூஷன் நடக்கிறப்போ அந்த M2 பால் இருக்கு இல்லையா, அந்த M2 பாலுடைய இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. U2 உடைய வேல்யூ 0.5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இம்பேக்ட் கொல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா V1 வேல்யூ என்ன, V2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனோட வேல்யூ 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈயுடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் வேல்யூ M1 is equal to M. ஆக்சுவலி இங்கே வந்து மாஸோட வேல்யூ கொடுக்கணும், பட் M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக நியூமரிக்கல் ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைனா ஃபார்முலா மாதிரி தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னா. ஸோ M1 is equal to M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. U1 இனிஷியல் வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட், M2 2 kg, U2 வந்துட்டு 0.5 மீட்டர் பர் செகண்ட், அண்ட் ஈயுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2/3. சரியா? ஸோ ஈயுடைய வேல்யூ கொடுத்துருக்கனால ஈயுடைய ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், V2 minus V1 divided by U1 minus U2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா வந்து நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் E வேல்யூ that is equal to V2 minus V1 divided by U1 minus U2. ஸோ ஈயுடைய வேல்யூ ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கான் 2/3. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு V2 minus V1 என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஆன்சர் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். டிவைடட் பை U1 minus U2. U1க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். U2 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 minus 0.5 நமக்கு 1.5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2/3 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், V2 minus V1 that is equal to 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா V2 minus V1 உடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எடுக்கணும். சரிங்களா? வெலாசிட்டிஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைனலாக அதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது V1 வேல்யூ என்ன, V2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. V2 minus V1 is equal to 1 அப்படிங்கிற ரிலேஷன் கிடச்சிருச்சு. பட் ஆனால் இதில் வந்து நமக்கு மாஸோட வேல்யூஸ் எதுவுமே இன்க்ளூட் ஆகலை. இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் கொண்டு வர முடியாது, ஆன்சர் வந்து நம்மளால் கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அடுத்ததாக இன்னொரு டேர்ம் வந்து கால்குலேட் பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் வந்து நம்ம வந்து வெலாசிட்டிஸை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால தான் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், M1 U1 plus M2 U2 that is equal to M1 V1 plus the M2 V2. பிஃபோர் இம்பேக்ட் இட் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் இம்பேக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ M1க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வேல்யூஸ் M அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ M அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். U1க்கு பதிலாக 2 ப்ளஸ் M2 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 kg. ஸோ 2, U2 உடைய வேல்யூ 0.5. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும், இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, M1க்கு பதிலாக M சப்ஸ்டியூட் பண்ணணும், V1க்கு பதிலாக V1 அப்படியே இருக்குது, ப்ளஸ் M2க்கு பதிலாக 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், V2க்கு பதிலாக V2 அப்படியே நம்ம வச்சுருக்கோம். சரியா? ஸோ அப்போ என்ன வரும், 2M plus 1 that is equal to M1 V1 plus 2 V2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ அடுத்ததா ஈக்குவேஷன் 1 நமக்கு ஒன்று இருக்குது, அடுத்ததா ஈக்குவேஷன் 2 நமக்கு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். v2 is equal to v1 plus 1 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 1ல இருந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். v2 is equal to v1 plus 1 அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல இருந்து நம்ம ரீரைட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததா செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2m plus 1 that is equal to m v1 plus 2v2. இந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல 2m plus 1 that is equal to m v1 plus 2v1 plus 1. ஸோ எதுக்காக v1 plus 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, v2க்கு பதிலாக நம்ம மேலே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, v1 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ v2ஓட வேல்யூ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், v1 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ஸ் எல்லாமே வந்து சேம் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. இப்போ ரெண்டு சைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் வேல்யூஸ் v1 அப்படின்னு வரும். ஸோ அதனால ஸோ அடுத்ததாக இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம், m plus 2 அதை ப்ராக்கெட் பண்ணிவிட்டு v1 plus 2 அப்படின்னு வந்துட்டு நம்ம ரீரைட் பண்ணி எழுதலாம். சரியா? ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2m plus 1 அப்படிங்கிற ஆன்சர் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்க, v1 மட்டும் தனியாக ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ளஸ் 2 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இன்னொரு சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா -2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 2m minus 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, m plus 2 into v1 that is equal to 2m minus 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா v1 உடைய ஆன்சர் தான் நமக்கு தேவை. ஸோ v1 that is equal to 2m minus 1 divided by m plus 2. ஸோ இப்போ v1 உடைய ஆன்சர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததாக v2 உடைய ஆன்சர் நமக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ v2 நமக்கு என்ன தெரியும், v2 that is equal to v1 plus 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த v1 உடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 4m plus 3 divided by m plus 2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4m plus 3 divided by m plus 2 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ v1 உடைய வேல்யூவும் நமக்கு கிடைச்சாச்சு, v2 உடைய வேல்யூவும் நமக்கு கிடைச்சாச்சு. நமக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆக்சுவல் கொஸ்டினே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எம்மோட வேல்யூ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூமரிக்கல் வேல்யூஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்முலாவில் கொடுக்காம நியூமரிக்கல் வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்முடைய வேல்யூ 1 kg அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? எம் வேல்யூ 1 kg. யூஸ்வலாக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டா அப்படின்னு வந்து நம்ம கொரிஸ் வந்து அரைஸ் பண்ணலாம். சரிங்களா? பட் ஆனால் இப்போ வந்து இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்சர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். எம்க்கு வந்து அதாவது m1 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு m அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வேறு வேல்யூஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாக தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா m வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 kg அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ m வேல்யூ வந்துட்டு 1 kg அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா v1 உடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகும்னா 1/3 அண்ட் வெலாசிட்டி யூனிட் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறதுனால யூனிட் வந்து போட்டுடுறோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.333 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். அடுத்ததாக v2 பார்த்தோம். v2ல நம்ம என்ன பண்ணுறோம், எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4/3 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது 1.333 மீட்டர் பர் செகண்ட். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஆன்சர் தான் கொடுத்துருப்போம், 1/3 மீட்டர் பர் செகண்ட். v2 உடைய வேல்யூ 4/3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், m வேல்யூ 1 kg அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஸ்டின் பார்க்கலாம். A ball of mass 1 kg moving with a velocity of 4 meter per second collides directly with another ball of mass 2 kg moving in the same directions with a velocity of 1 meter per second. If the coefficient of restitution is 1/2, find the velocities of the two ball after collisions. லாஸ்ட்டாக பார்த்தா சேம் கொஸ்டின் தான், வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ m1 உடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 1 kgன்னு இருக்குது. m2 வேல்யூ 2 kg. Initial velocity u1 value equal to 4 meter per second, u2 equal to 1 meter per second. So after collision v1 value என்ன, v2 value என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அடுத்ததாக கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா you will get ஆன்சர் v1 and v2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் coefficient of restitution கான formula E equal to v2 minus v1 divided by u1 minus u2.
யூடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் u1 4 மீட்டர் per செகண்ட், u2 1 மீட்டர் per செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ யூ வில் கெட் ஆன்சர் v2 minus v1 that is equal to 3/2. திஸ் இஸ் equation number 1. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இட் மீன்ஸ் டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் collision will be equal to total momentum after collision. ஸோ ஃபார்முலா என்ன பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம். m1u1 plus m2u2 that is equal to m1v1 plus m2v2. ஓகேவா? ஸோ கிவன் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் 6 that is equal to v1 plus 2v2. ஓகேவா? ஸோ இது வந்து equation number 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ equation number 1ஐயும் equation number 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் வெலாசிட்டிஸ் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுற மெத்தட் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி யூ வில் கெட் ஆன்சர் v1 that is equal to 1 meter per second and v2 that is equal to 2.5 meter per second. சரிங்களா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பால்க்கு 1 meter per second, செகண்ட் பால்க்கு 2.5 meter per second. ஓகே, நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.